கனவு கண்ட அக்பர். அக்பர் ஆட்சி செய்து வந்த காலம் அது. ஓர் இனிய காலை பொழுதில் அவை கூடியது. ஆனால் சிறந்த சக்கரவர்த்தி என பெயர் பெற்ற அக்பர் மட்டும் வழக்கமான கலகலப்பில்லாமல் கவலையாகவும் சோர்வாகவும் இருந்தார். எல்லா அமைச்சர்களும் மற்றோரும் அவரை பார்த்தனர். அரசர் ஏன் இப்படி இருக்கிறார்? அவருக்கு என்ன ஆகிவிட்டது? யார் என்ன தவறு செய்தார் என்று ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டனர். அரசர் தமது அவை ஜோதிடரை வரவழைத்தார். அவரிடம், அரசர் தாம் நிம்மதியாக உறங்குவதில்லை, கெட்ட கனவுகள் வருகின்றன, எல்லா பற்களும் விழுந்துவிட்டு ஒரே ஒரு பல் மட்டும் இருப்பதாக கனவு கண்டதாக கூறினார். உங்களால் இக்கனவின் பலனை கூற முடியுமா என்று கேட்டார். ஜோதிடர் வருத்தத்துடன் அரசரை பார்த்து, அரசே, உங்களுக்கு முன்னால் உங்கள் உறவினர்கள் அனைவரும் இறந்து விடுவர். இதுவே நீங்கள் கண்ட கனவின் பலன் ஆகும் என்றார். இவ்விளக்கத்தை கேட்டதும் அக்பர் தன் இதயமே வெடித்து விடுவது போல் உணர்ந்தார். ஜோதிடரை வெளியே அனுப்பிவிட்டு அரியணையில் சோர்வுடன் அமர்ந்திருந்தார். சிறிது நேரத்தில் அரசவை தலைமை அமைச்சரும் சிறந்த அறிவாளியுமான பீர்பால் வந்தார். அரசர் வருத்தமாய் உட்கார்ந்திருப்பதை பார்த்து அவரை வருத்தத்திற்கான காரணத்தை கேட்டார். அக்பர் தாம் கண்ட கனவை பீர்பாலிடம் விவரித்து அதனால்தான் சோர்வாக இருப்பதாகவும் அதற்கு அவரால் விளக்கம் தர முடியுமா என்றும் கேட்டார். மாட்சிமை பொருந்திய அரசரே, உங்கள் உற்றார் உறவினரை விட நீங்கள் நீண்ட காலம் நிறைந்த ஆயுளுடன் வாழப் போகிறீர்கள் என்பதே தாங்கள் கண்ட கனவின் பலன் ஆகும் என்று பீர்பால் கூறினார். அக்பர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். தான் தனக்கு விருப்பமான அனைவருடன் கூடி நீண்ட காலம் வாழ்வோம் என்று மகிழ்ந்தார். பீர்பாலுக்கு வெகுமதியாக பல பரிசு பொருள்களை அளித்தார். பீர்பால் கூறிய விளக்கம் அக்பரை பெரும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியது. அரண்மனை ஜோதிடர் கூட பீர்பாலின் விளக்கத்தை கேட்டார். பீர்பாலும் தான் சொல்லிய அதே கருத்துக்களைத்தான் கூறியுள்ளார். அதாவது அக்பர் நீண்ட நாள் உயிர் வாழ்வார் என்று. ஆனால் அவர் சொல்லிய முறை அக்பரை மகிழ்ச்சி அடைய செய்துவிட்டது. தான் உண்மையை சொன்னாலும் அதனை சொன்ன முறை சரியில்லை என்பதை ஜோதிடர் உணர்ந்தார். சொல்வதை நல்லதாக திருந்தச் சொல்ல வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று எண்ணினார். அவரும் பீர்பாலின் புத்திசாலித்தனமான வார்த்தைகள் அரசரை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியதை எண்ணி பீர்பாலை பாராட்டினார். நீதி, சொல்வதை திருந்தச் சொல்.